அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை. என்ன முத்திரைனா குபேர முத்திரை. இதில் பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குபேரனா என்னன்னா அது அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை, அந்த கடவுளில் குபேர மூலை. இப்போ அதாவது ஒரு வீடு கட்டினா கூட ஒரு குபேர மூலையில் கட்டணும், இந்த மாதிரி இருக்கும், அதில் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களோட உருவ சிலையில் நம்மளோட பூஜை அறையில் இந்த டைரக்ஷனில் வைக்கணும். அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ அது பிரச்சனை இல்லை. அது என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இப்போ அந்த முத்திரையை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இந்த 5 விரல்களை வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுண்டு விரல், இந்த மோதிர விரலை எடுத்து இதோட உள்ளங்கையில் வச்சு நம்ம அழுத்த போகிறோம். அதாவது சுண்டு விரல், மோதிர விரல் ரெண்டுத்தையுமே இப்படி அழுத்த போகிறோம். நடுவில் அழுத்த போகிறோம். இப்போது இந்த ஆள்காட்டி விரல், நடு விரல், அதுக்கப்புறமேட்டு இந்த கட்டு விரல் 3ஓட நுனியும் இப்படி சேர்த்து வைக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு கையிலையும் வைக்க போகிறோம். அதாவது மோதிர விரல், சுண்டு விரல், நடுவில் இப்படி வச்சு அழுத்த போகிறோம். நடு விரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல் 3த்தையும் இப்படி சேர்த்து வைக்க போகிறோம். வச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பி வச்சுக்கலாம். சில வினாடிகள் இருக்கலாம். இதோட பலன்கள் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரை பண்ணுறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, குபேர முத்திரை. இதில் நம்மளோட ஃபயர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அக்னி, அதாவது நெருப்பு, இதை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணி தரும். அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த டைஜஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது நல்லாவே நடக்கும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இல்லாமல் அந்த டைஜஷன். இப்போ எப்படி நம்ம ஒரு உணவை அப்படி எடுத்துக்கிறோன்னா, அது வாய் வழியாக போயிட்டு இங்கே தொண்டை வழியாக அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு போகும். அதுக்கப்புறம் சிறுகுடல், அதுக்கப்புறம் பெருக்குடல், இது மாதிரி ஒன்றா போயிட்டுருக்கும். அதில் டைஜஷன் கரெக்டாக நடக்கும். அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா கால் அரை வயிறு தான் நம்ம சாப்பிடணும். கால் வயிறு தண்ணீர் இருக்கணும், கால் வயிறு எம்டியாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டா மட்டுமே அந்த டைஜஷன் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வயிறு முட்டை நம்ம நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்குனாலுமே இல்லை சரியில்லை, ரொம்ப பிடிச்சிருக்குனாலும் சரி, நம்ம நிறைய சாப்பிட்டோன்னா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்புறம் அது இடம் இல்லாமல் இருந்தால் அது அப்புறம் எப்படி அது டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். எதாக இருந்தாலுமே ஒரு அளவுக்கு தான் இருக்குது. அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறோம். அதே கான்செப்ட் தான் எல்லாமே. நம்ம பிடிச்சிருந்தாலும் சரி, பாதி வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காலியாக வச்சுருந்தா தான் அது டைஜஷன் நடக்கும். இதனால ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போட்டே அப்படியே ஒன்றா வந்துடும். இப்போ டைஜஷன் சரியாக இல்லைன்னா மலச்சிக்கல் வந்துடும். மலச்சிக்கல் இல்லைன்னா வந்துடும் நிறைய நீரிழிவு நோய் வந்துடும். அதுக்கப்புறம் பைல்ஸ் வரும். இன்னும் அடுத்த உறுப்புகளும் நம்மளுக்கு நம்ம டேமேஜ் ஆகிட்டே வரும். அதனால் நம்ம ஒன்றும் நம்ம செய்கிற செயல் எல்லாமே ஒன்று நம்ம பார்த்து நம்ம பண்ணணும். நம்ம இறைவன் நம்ம இந்த உடலில் படைச்சிருக்காங்கன்னா அவங்க எப்படி கொடுத்துருக்கானோ அதே மாதிரி நம்ம திரும்ப கொடுத்துட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன், இருக்கிற வாழ்க்கையை நம்ம நல்லா சந்தோஷமாக வாழலாம். இந்த குபேர முத்திரை பண்ணும்போது இந்த அக்னி நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குபேரன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் கேட்குறதும் நம்ம நல்லதாக கேட்கணும், கெட்டதாக கேட்கக்கூடாது. கேட்கக்கூடிய விஷயங்கள், நம்மளோட ஆசைகள் நல்ல விதமான நேர்வழியில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இறைவன் நம்மளுக்கு செயல்படுத்தி தருவாங்க. அதே தான் இந்த முத்திரை இன்னொரு முறை செஞ்சிடலாம். அதாவது மோதிர விரல், சுண்டு விரல், இந்த எல்லாம் கையில் வச்சுக்கிறோம். இந்த மற்ற 3த்தையும் இப்படி சேர்த்து வச்சிடுறோம். சில வினாடிகள் இருந்துடலாம். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.